இன்னைக்கு பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இங்க தாயர் இருந்திருக்கிறாங்க. வந்துட்டு சொல்றாங்க, எப்ப அடக்கம் பண்ணுவீங்க போகணும் அப்படின்னு. எப்போ? ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க வேலை பிஸியா இருக்கிறாங்க, பிஸியா இருக்காங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ற நாம கர்த்தரை அண்டினவர்கள் பாக்கியவான். பாக்கியவான் மனுஷன் சொல்லல, சொந்தக்காரையும் உற்சாக நம்ம சொல்லல, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தான் அஞ்சுது. அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை தேடுங்க, அவரை நம்பிடுங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. உங்க வாழ்க்கையில் அவர் கூட இருந்து அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க, அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. ஒரு வீட்டுல சுகவீனமா, ஒரு வீட்டுல ஒரு ஆளு சுகவீனமா இருந்தா ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 1 வாரம் பார்க்கலாம், 10 நாள் பார்க்கலாம், 20 நாள், 1 மாசம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னது? வெறுத்துரும். அன்பு அப்படியே கொஞ்சமா செய்யும், குறைஞ்சி வேணும். அந்த வேதாமத்தை சொல்லப்படுகிறது, கடைசி நாட்கள் அன்பு தனிந்து போயிடுயா. பெற்றோர் பிள்ளைகளுக்கு தனிந்து போயிடும், மனைவி தன்னுடைய அன்பு தனிந்து போகும், அக்கம் பக்கத்தை எல்லாரும் தனிந்து, யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை சார்ந்துங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்க. அது கடமை. ஆகையால் அவருடைய சமூகத்தை காத்துருங்க. தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார். விஷயங்களுக்கு பலத்து பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. திருநாமே சீக்கிரமாக பிள்ளைகள் சுகத்தை விடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபங்களை எடுத்துக் கொள்ளும்படியா உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நேற்று தியானித்தோம் என்னன்னா, ஆஸ்பத்திரி கவர்ச்சிகரமாக கட்டி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பத்திரி அட்வர்டைஸ் பண்றாங்க. என்னன்னா, நாங்க இந்த நோய்க்கு ஸ்பெஷலா பார்க்கிறோம், அது சீக்கிரமாக சீக்கிரமா நீங்க நோயில பட்டு கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்படாங்க. உங்களுக்காக சகல வசதியோட, சகல இன்ஸ்ட்ருமெண்டோட, சகல விதமான வெளிநாட்டு மெஷினோட சொல்லி நாங்க வச்சிருக்கோம். எங்கேயும் போனா எல்லா டெஸ்ட் செய்யற ஒரே இடத்துல எடுத்துக்கிறாங்க. இந்த பெருமைங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு திருநெல்வேலியில, புது வருஷம் ஏத்தால இருக்கு. அங்க ஒரு சிஸ்டர் வேலை பார்க்கறேன், கீழே வேலை பார்க்கறேன். அவனை பேசிருக்கும் போது இந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கறேன், ஐரோல இருக்கிற மிஷினை பார்க்கிற எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, வெளிநாட்டு மிஷின் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா. நிறைய எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க? நம்மளோட காசு கொடுக்க, காசு இருக்கவங்க போயிடுவாங்க. அவ்வளவுதானே, காசு கொடுக்கணும் சொல்லுங்க. பொதுவாக சொல்றேன், யாரும் பேசுவது கிடையாது. அப்ப என்னன்னா, உலகம் நம்மள என்ன அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரித்து செல்ற தங்க வேலை நேரத்தில் யாரும் சும்மா இருக்க போதில்ல, வேற தூங்குற நேரத்தில் யாரும் வேலை செய்வதில்லை, படிக்கிற நேரத்துல ஸ்கூல் போன நேரத்தில் மற்ற காரியம் செய்ய யாரும் சரி, அந்தந்த நேரத்தை கரெக்டாக செய்யணும். அப்படிதான். அப்ப ஆண்டவர் தேர்வது மாத்திரம் என்ன செய்யணும்? சோம்பலா காணப்படுகிறது. உங்களை என்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்புகிறார், நல்ல சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் என்றால் அவருக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை வாசத்துக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். மறந்து அவர் இருக்கிற தெரியாமல் போயிருக்கணும். ஒவ்வொரு நாளும் செய்ய அவருடைய சமூகத்தை காத்துருங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. சர்வ ஆண்டவர் நம்முடைய திருச்சம் பிள்ளைகளும் நம்முடைய கிராமத்து ஜனங்களும் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை, ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியாருங்க, கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியாருங்க. சர்வான நமக்கு சுகத்தை விளக்க ஆரோக்கியத்தை கொடுக்கிறாங்க இருக்கிறாராம். பட் இந்த நாளை
தியானிக்க முடியாத வேத பகுதி நேரத்தை பார்த்தோம். யாரெல்லாம் ஆலயத்துக்கு வரணும்? யாரெல்லாம் ஆலயத்துக்கு? ஆலயத்துக்கு யாரு தேடுவாங்க? யார் தேடுவாங்க? எப்படிப்பட்ட சூழல் தேடுவாங்க சொல்லி வேதாந்தம் வாசிக்க 2ஆம் புத்தகத்திலே சொல்லி 1 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 8:27 தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் நான் கட்டின இந்த ஆலயம் என் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருப்பத்தில் கொண்டரும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்தே இருப்பதாக. உமது அடியனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டதும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கிறான், இவன் அவனை ஆணையிட்டு சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவன் குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாக செய்யும் அவனை நீதிமானாகவும் தக்கதாய் உமது அடியாரை நியாய தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால் சத்துருக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் வேண்டுதலை செய்தார். அதுல இருந்து 38ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்றது, உங்களுடைய ஜனமாக இஸ்ரவேல் அனைவரும் சொல்லிருப்பாங்க, எந்த மனுஷன் ஆனாலும் தன் ஈழத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆட்டு நிலத்தின் கையில் செய்யும் விண்ணப்பத்தை சகல விடுதலையும் உங்களுடைய வாசமாய் பரலோகத்தில் தேவன் கேட்டு கொடுத்த தேசத்திலே அவர்கள் உயிரோடு நாளெல்லாம் உமக்கு பயப்படபடிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவரால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவன் உடைய வழிகளை தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் சாலமோன் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணினா, நான் ஆலயத்தை கட்டி வச்சுட்டேன், இந்த ஆலயத்துல ஜனங்கள் வந்து தன்னுடைய வாதையை உணர்ந்து, தன்னுடைய வாதைன்னா வியாதிகள் வருவாங்க, நலவச்சங்கள் வருவாங்க, பல கவலைகள் வருவாங்க, கண்ணீரோட வருவாங்க, சிறுமையில வருவாங்க, தர்க்கத்துல வருவாங்க, நோய்வாய்ப்பட்டு வருவாங்க, பல விதத்தில் சொன்ன ஜனங்க வருவாங்க. அந்தபடி என் ஜனங்களுக்கு விண்ணப்பங்களுக்கும் ஜபங்களுக்கும் என்ன செய்யுங்க, கேட்டு யார் விண்ணப்பம் பண்ணுகிறா? சாலமோன் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். என் ஜனங்கள் பல தரப்பட்ட ஜனங்கள் வருவாங்க, பல பிரச்சனையோடு வருவாங்க, அவன் ஜபத்துக்கு என்ன செய்யுங்க, பதில் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ண சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க.
2 நாலாம் புத்தகத்துல 2ஆம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிங்களேன். பரலோகத்தில் இருக்கிற தேவரே கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கும் அவர்களை திரும்ப வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும்போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரின் தங்களை கிளேசப்படுத்தியிருக்கையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரின் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு போதித்து தேவர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுகிறாங்க. 8ஆம் அதிகாரம் 12 வசனம். 8ஆம் அதிகாரம் 12 வசனத்துக்கு வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 12 இருந்து வாசிங்க. அது முதல் கொண்டு சாலமோன் தன் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஒவ்வொரு நாளின் கட்டளைகளுக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனைகளின்படி ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய ஒழிப்பில்லாத அப்ப பண்டிகையினாலும் வாரங்களின் பண்டிகையினாலும் கூடார பண்டிகையினாலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஒரு நிமிஷம். 7 வாசங்க. 7 12 வாசங்க. கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி ஒரு விண்ணப்பத்தை கேட்டு நீ விண்ணப்பம் பண்ணபடியே இந்த ஆலயத்தை எனக்கா செஞ்சேன் தெரிந்து கொண்டு விண்ணப்பத்தின்படியே இந்த ஆலயத்துடைய கண்கள் சில தெரிஞ்சிருக்கும். விண்ணப்பத்தின்படியே யாரெல்லாம் தாகத்தோடு தேவைகளோடு எதிர்பார்ப்போடு பிரச்சனையோடு வாதோடு வருவாங்களோ வந்து என்னை நோக்கி கூப்பிடுவாங்களோ அவருடைய ஜெபத்துக்கு என்ன செய்வேன்? ஆலயத்துல நம்முடைய ஜெபத்துக்கு இருந்து பதில் எடுக்கிற ஒரு இடம், நம்முடைய சூழல்களை மாற்றி போடுகிற இடம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படுகிற ஒரு இடம். பல தரப்பட்ட ஜனங்கள், பல பாலினத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பல தரப்பட்ட ஜனங்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழலை நம்முடைய வாழ்க்கையின் சூழல் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய கண்களும் செவிய திறந்தே இருக்கிற ஆலயத்தில் வந்து நம்மை தாழ்த்தும் போது நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யலாம்? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாராம். பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாராம். ஏன் பதில் கொடுக்கிறாராம்? நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, நம்மை தாழ்த்த அவர் விண்ணப்பம் பண்ணும் போது நம்முடைய ஜெபத்துக்கு அவர் என்ன செய்கிறாராம்? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சமூகத்தை காத்திருக்கவில்லை. அப்ப ஆலயத்தை பத்தி தெரிஞ்சவங்க ஒரு நாள் ஆலயத்தை செய்து மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. தெரியாதனாலதான் நீங்க அநேகர் ஆலயத்தை தேட மறந்து போயிட்டார். அங்க என்ன நடக்க போகுது? ஒரு வசனம் மகிழ்ச்சி புத்தகம் 3ஆம் அதிகாரம் புதிய பாட்ட கடைசி பகுதியில பழைய பாட்டுல கடைசி அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் மரியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் பழைய பாட்டு கடைசி பகுதி மரியா 3ஆம் அதிகாரம் வாசிக்க 16 வாசிக்க. தேவனை சேவிப்பது விழுதா, தேவனை சேவிப்பது விழுதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் தேடுகிற
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். அவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கர்த்தர் பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கலாய்ச்சிக்கிறது போல நான் அவர்களை கலாய்ச்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை என்ன சொல்றாங்கன்னா, அகந்தாரிகள் துன்மார்க்கன் நல்லா இருக்காங்களே, ஆளுக்கு போடாதவங்க நல்லா இருக்காங்களே, அவர் தேடாதவங்க நல்லா செழிப்பா இருக்காங்களே, நான் ஆளுக்கு போய் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் பாடுகள், ஏன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் சொல்லி சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வரும் தேவனை தேட பிள்ளைகளுக்கும் தேடாதவர்களுக்கும் என்ன செய்வேன் வித்தியாசம். எப்படி வித்தியாசம் கொண்டு கொண்டார்? வாசிக்க ஏசாதிக்கும் புஸ்தகம் 56 அதிகாரம் 6-7 வாசிங்க. 56 அதிகாரம் ஏசாதிக்கும் புஸ்தகம் 56 அதிகாரம் 6-7 வாசிங்க. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும் அவரை சேர்த்து ஊழினாலே பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து உடன்படிக்கையை பற்றிக் கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து செல்வவிட்டவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய சகல ஜனங்களுக்கும் தேர்தல்களை அழைத்து வந்து அவள் திருப்தியாக்குறாங்க. அல்லேலூயா. எது நோக்கத்தில் வந்திருக்காங்களோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. ஒரு நாள் ஆலயத்தை மறந்துடாது, ஒரு நாள் ஒரு சமூகத்தோட்டு வெளியே போயிடாது. அதான் சொல்றேன், சிலர் சடக்குடிகளை விட்டுறது போல நீங்க ஒரு நாள் வரணும், அதுக்குரிய பல நிச்சயம் செய்யுங்க. உங்க இடத்தை ஒரு நாள் மறந்துடாதீங்க, உங்க இடத்தை ஒரு நாள் விட்டு விடுறாரு. அல்லேலூயா. விட்டு விடுறாதீங்க. கொஞ்சம் லேட்டா விடாதீங்க. ஒரு பாட்டு வந்து பாருங்க, சும்மா தனியா எவ்வளவு அனுப்பிடுங்க. அது ஏன் எது சொல்றா, ஏன் பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடம் யாருக்கும் கொடுக்க கூடாது. ஸ்பெஷலான இடம் அது. நல்லபடி ஆளும் தான் சரி, எப்படிப்பட்ட ஆளும் தான் சரி, தான் இடம் இந்த இடத்துல வேற யாரும் உட்கார முடியாது. யார் கொடுத்துருக்கோ அந்த இடத்துல அவங்கதான். எத்தனை படிப்பாளர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இங்கேயும் அங்கேதான் உட்கார முடியாது, இங்கே உட்கார முடியாது. நல்லபடியா யாரும் மறந்துடாதீங்க, ஒன்னாலும் இடத்த விட்டுறாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி விட்டுறக்கூடாது. அந்த இடம் என்னுடைய சமூகத்துல பர்மனண்டா நமக்கு கிடைச்ச ஒரு இடம் இருக்கணும். சொல்றாரு, ஆண்டவர் தேடப்பிள்ளைகளுக்கும் அவள் தேடாப்பிள்ளைகளுக்கு நினைச்சவன் வித்தியாசத்தை வந்து கொடுக்கும். இதை நாளைக்கு பண்ண ஆளுக்கு வந்ததுனால என்னென்ன நன்மை நமக்கு இருக்குன்னு சொல்லி நாளைக்கு கண்களை மூடி சமூகத்தை காத்திருக்க நம்மள சொல்றாரு. கத்தை செய்வது விடுதாயா, எதுக்கு நான் ஆழத்துக்கு போறேன், எவ்வளவு வேலை இருக்கு இந்த வெள்ளத்தில் நான் ஆண்டவரை ஆராதிக்க போறேன், நன்றி சொல்ல போறேன். சொல்றாரு, நான் என்னைக்கு என் ஜனங்களுக்கு ஆசத்தை கொடுக்க போறோம் அன்னைக்கு அவளை தனியா நிக்க வச்சிருக்கேன்.
நிச்சயம் கொடுப்பேன் சொல்லு. அவருடைய தேர்வு பிள்ளைகள், அவர் தேர்வு சாதாரண விஷயம் இல்லையா. ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் காத்திருப்பதை எழுதி வச்சிருக்கிறார். ஒரு ஆள் இந்த குளத்துலைக்கு போனாரு. நான் 10 நாள் போனேன், எனக்கு 5 நாள் சம்பளம் தான் ஏறிச்சு. அவருக்கு 10 நாள் போனேன், 5 நாள் சம்பளம் தான் இருக்கு. நிச்சயங்க நாளைக்கு ஒவ்வொரு நாள் போறியா? என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. நான் விரும்பின காலை கைவிட அவனுக்கு சொல்றாரு, கவலைப்படாதப்பா, ஒரு நாள் மறந்துடாத, ஒரு நாள் விட்டு விடாத, சோம்பலா என்றாத வாழ்க்கை போது ஒரு நாள் வரும். அவங்க அவருடைய கனத்தை பிடிக்கும் போது ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய கனம் நிச்சயம் கொடுப்பேன் சொல்லுவாப்படுத்திருக்கிறார். ஆஸ்வதிக்க விழுந்தவர்கள் சமூகத்தில் காத்திருக்கும் நாட்கள் கொள்ளாத நாட்கள் இருக்கிறீர்கள். ஆபத்துக் கொள்ள சற்றும் கண்ணிகளுக்குள்ள சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது ஒவ்வொரு நாளும் சமூகத்தை காத்திருக்கும் போது இவன் நமக்குரிய கனத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆஸ்வதிக்க விழுந்தவர்கள் கருத்தை தாக்கி அர்ப்பணிப்போம். திருச்சபை கூடி வருகிறது. ஒரு நாள் விட்டு விடாதீங்க, ஒரு நாள் விட்டு விடாதீங்க. நாட்கள் பயங்கரமா இருக்குது. அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு தேவை மனுஷனாக கொண்டு போகிறார். வசதிக்கு விழுந்தவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. உங்களை ஞாபகம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எத்தனை நாள் வந்தீங்க? அதுக்கு சம்பளம் நிச்சயம் உண்டு. எந்த மாற்றம் இல்லை. மனுஷன் மறந்துடுவார். மனுஷன் நம்ம கூலிக்கு தக்க பலனை கொடுக்க மறந்துடுவான். அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாள் மறக்க மாட்டாங்க. சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டியா இருக்கலாம். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதையா. வெளித்தோட்டத்துக்கு ஒன்று இல்லாமல் தெரியலாம். நாம் ஒருபோது சோர்ந்து போவதில்லை, ஒருபோது விளைச்சு போவதில்லை, ஒருபோது கைவிட்டமே காணப்படுவதில்லை. நம்ம ஞாபகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆஸ்வதி விழுந்தவருடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். துதிகமத்தில் வாசமாயிருக்கிற பசுத்துள்ள தகப்பனே, நல்ல ஆஸ்வதிக்க விழுந்தவருடைய காரணம் என்னையப்பா, இந்த சமூகத்தில் இருக்கிறோமாப்பா. இப்படி சமூகத்து வருவது ஒரு நாள் வீண் போவதப்பா, ஒரு நாள் வீண் போகாது சுவாமி. அதுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவரப்பா. ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாட மாட்டவரப்பா. பல வாஞ்சி இல்லாத பிள்ளைகள் சோம்பல் அசதியா தரைக்கான ஒவ்வொரு பிள்ளைகள் பேசுவோம்ப்பா. நாட்கள் பொல்லாத நாட்கள் இருக்க முடியாது. கொடுக்கப்பட்ட காலங்களை பிரயோஜனப்படுத்துங்கள் சொல்லி அப்பா நீ வாக்குப்படுத்தி ஆண்டவரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை தேடத்தக்கப்பா ஒவ்வொரு பேசும் ஆண்டவரே. சமூகத்துக்கு சொல்லுகிறோம். பிரியாத தேவன் இந்த இரவுகளோடும் அப்பா இந்த திருச்ச பிள்ளைகளோடும் கிராம ஜனங்களோடு கூட இருந்தப்பா. நம்முடைய கண்கள் சத்தம் கிடையாது. அந்த சக்திகள் கொள்ளை நோய் விச ஜந்துகள் விச கிருமிகள் எங்க எரிகிட்ட என் பாலிசப்ப எங்க கிராமத்துக்கிட்ட எங்க கிராமத்தோட குடும்பத்துக்கிட்ட நெடுகாமடி ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாத்து முடியாது. கிராமத்தினால உங்களும் தூரத்தை பாதுகாத்துக்கணும். அடுத்த நமக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொல்லல. எங்க மேல பிரிய வைத்து
நல்ல தூக்கத்தை கொடுங்க. தூங்க வச்சு எங்களோட பேசுங்கப்பா. நீ பேசுகிறான்னு சாலமோனோட பேசின ஆண்டவர் எங்களோட பேசணும். எங்க மூலமா என்ன திட்டத்தை வச்சிருக்கீங்க அதை காமிங்கப்பா. இந்த 2 வருகை இருக்கும் என்றால் இந்த வருகை எடுத்துக்கொண்டே ஆயத்தப்படுத்துங்க. இந்த 2 வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகாலையில் துதியோட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்லுவோமாக.